இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹன்சிகா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. லக்ஷ்மி அமைதியா இருக்க முடியாம இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் புயல் மாதிரி காத்து வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுவா. ஆமா ஹன்சிகா, கூடிய சீக்கிரமே இந்த ஃபேமிலியை விட்டு போறவள நினைச்சு நம்ம தேவையில்லாமலாம் யோசிக்க கூடாது. ஃபியூச்சர்ல நம்ம லைஃப்ல இந்த லக்ஷ்மி இருக்க மாட்டா. மித்ராவுக்காக தான் நாம லக்ஷ்மிய கொஞ்சம் பொறுத்துக்கணும், அவ்வளவுதான். பொறுத்துக்கலாம், என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் பெர்மனண்டா அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகேவா? நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் மாம், வித் a குட் நியூஸ். குட் நியூஸா? என்னம்மா அது? ஃபியூச்சர்ல இந்த மித்ராவையும் லக்ஷ்மியும் பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னீங்கல்ல மாம், அது எனக்கு கிடைச்சிருச்சு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல மித்ரா அப்புறம் லக்ஷ்மியோட சைனை நான் வாங்கிட்டேன். ஓ வா, நிஜமாவா பேபி? எஸ் மாம். மித்ரா வந்து நீ கேட்டது சில்லியா தோணுனாலும் உனக்காக சைன் பண்ணிருப்பா. ஆனா லக்ஷ்மி கிட்ட நீ எப்படி சைன் வாங்கிருப்ப? ஐடியா இருந்தா வாய்ப்பு தன்னால தேடி வரும். ஓ, மூளைக்கு நான் வேலை கொடுத்தேன், அதுக்கான வழி கிடைச்சிருச்சு. சரிங்க மாம், வந்ததும் டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றேன். எப்படியும் நீ நினைச்ச மாதிரியே பண்ணிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க இந்த லக்ஷ்மி லைஃப் லாங் இங்கேயே செட்டில் ஆயிடுவாளோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோட, இரிட்டேஷனோட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிச்சிடலான்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. குட். சரி, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துரு. ஓகே மாம், see you. பாய். மித்ரா எங்க? மித்ரா எங்க?
மித்ரா எங்க? மித்ரா எங்க? என்னம்மா? இது என்ன தெரியுமா? டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ். லக்ஷ்மி உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, உனக்கு வரப்போற கண்டங்களை தடுக்கிற ஒரு செவரு மாதிரி அவ. லக்ஷ்மியை விட்டு நீ பிரியணும்னு நினைக்கிற எண்ணங்கள் 10 மாசத்துக்கு அப்புறமா தான் உனக்கு வரணும். அதுக்குள்ள இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் நீ எதுக்காக மித்ரா கையெழுத்து போட்ட? மித்ரா உன்கிட்ட தான் கேக்குற. 10 மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் இப்பவே எதுக்காக நடந்தது? அது மாம், 10 மாசத்துக்கு அப்புறம் நானும் லக்ஷ்மியும் பிரிஞ்சிருவோன்னு மனிஷாவை நம்ப வைக்கிறதுக்காக கையெழுத்து போட வேண்டியதாயிருச்சு. இங்க பாரு மனிஷா, நம்பிக்கைங்கிறது உனக்கும் மித்ராக்கும் நடுவுல இருக்கிற காதல்ல தான் இருக்கணும், இந்த மாதிரி பேப்பர்ஸ்ல இல்ல. இவங்க 2 பேரும் பிரிவாங்களா மாட்டாங்களாங்கிற சந்தேகம் உனக்கு எதுக்கு வந்தது மனிஷா? என்னமோ தெரியல, அப்படி தோணுச்சு ஆண்டி. இந்த பேப்பர்ஸ்ல லக்ஷ்மியோட கையெழுத்தும் இருக்கு. அது எப்படி வந்தது? 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 லக்ஷ்மிக்கு இத பத்தி சொல்லாம நான் அவளை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டேன் ஆண்டி. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா மனிஷா? இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை எதுக்காக பண்ண? இல்ல ஆண்டி, அது வேண்டாம் மனிஷா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இத சமாளிச்சு பேசுறதால நான் அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீயும் மித்ராவும் காதலிக்கிறதுனால எதிர்காலத்துல இந்த வீட்டோட மருமக நீதான். ஆனா இப்போதைக்கு மித்ரா லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டிருக்கிறதுனால லக்ஷ்மி தான் இந்த வீட்டோட மருமக. மித்ரா ஜாதகத்துல இருக்கிற கண்டங்கள் நீங்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மருமக லக்ஷ்மி மட்டும்தான்.